ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபில்மி ஸ்பெக்ட்ரம். எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் இன்னைக்கு 6ஆம் வாரத்தோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆளாக உள்ளே போனது நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் தான். இவர் பிகைண்ட் உட்ஸில் ரிவ்யூ கொடுக்கறது வழக்கம். இப்போ இவரே உள்ளே போயிருக்கிறாரு. என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது செல்லம்மா சீரியலில் நடித்த அர்ணவ் அன்ஷிதா. என்னடா 2 பேரோட பேரை சேர்ந்து சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இவங்க எவ்வளோ க்ளோஸ்ன்னு இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செல்லம்மா சீரியலில் எவ்வளோ க்ளோஸாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரையுமே ஒன்றா அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அடுத்து விஜய் டிவி ப்ராடக்டான நம்ம சுனிதா தான். இவங்க நார்மலாக பேசுகிற தமிழே புரியாது. அங்கே போய் சண்டை போடும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து குக்கு வித் கோமாளியில் ஃபேமஸான நம்ம தர்ஷா குப்தா தான். அதுக்கப்புறம் என்னதான் 2-3 படத்தில் லீடிங் பண்ணாலும் இப்போ பட வாய்ப்பு எதுவும் இல்லாததுனால பிக் பாஸ்க்கு போயிட்டாங்க. அடுத்து சாச்சனா. இவங்க பார்க்குறதுக்கே குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக நடித்தவங்க. இவங்களுக்கும் 22 இயர்ஸ் ஆகுதான். ஸோ இப்போ இவங்க பிக் பாஸ்க்கும் என்ட்ரி ஆயிருக்காங்க. அடுத்து நம்ம சீரியல் ஆக்டர் தீபக் தான். 90s கிட்லேருந்து எல்லாருக்குமே இவரை தெரியும். 90s கிட் தென்றல் ஆகட்டும், இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வரைக்கும் தமிழன் சரஸ்வதி வரை இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. இப்போ இவரும் பிக் பாஸ் உள்ள போயிருக்காரு. அடுத்து விஜய் டிவி சத்யா. இவர் சத்யான்றதை விட போன சீசனில் நம்ம ரம்யா என்எஸ்கே அவங்க என்ட்ராயிருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவர். அடுத்து விஜய் ஆனந்தி. இவங்க ஒரு சில மூவிஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் கொஞ்சம் விஜேவும் பண்ணியிருக்கிறாங்க. தாரா தப்பட்டையிலே இவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்லிக்கலாம். அடுத்து தர்ஷிகா. இவங்களும் சீரியல் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில மூவிலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ராசகா பாளையம் பசுபதி. யாருன்னு கேட்குறீங்களா? அதாங்க நம்ம ரஞ்சித். இப்போது பாக்கியலட்சுமி சீரியலில் கலக்கிட்டு இருக்க நம்ம ரஞ்சித் அவர்கள் தான். அடுத்து நம்ம பவித்ரா ஜனனி. இவங்க ஈரமான ரோஜாவை சீரியலில் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவங்களுமே உள்ளே போகிறாங்க. இன்னும் சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. நம்ம ஷாலினி சோயாவாகட்டும், அருண் பிரசாத் ஆகட்டும். மறக்காமல் ஃபில்மி ஸ்பெக்ட்ரமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.